காசியனே மறக்காதீங்க, காசியனே மறக்காதீங்க. சுதந்திர போராட்ட வரலாற்றை தெரியாத கட்சி பிஜேபி. சுதந்திர தேச தந்தையாக போற்றப்படுகிற மகாத்மா காந்தி அவர்களை அவர் ஒரு வியாபாரி என்ற ரீதியில் பிஜேபியினுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் விமர்சித்திருப்பது மிக தரக்குறைவான மோசமான விமர்சனமாகும். இதை காங்கிரஸ் சார்பிலே வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மகாத்மா காந்தி அவர்களை பற்றிய தரமற்ற இந்த விமர்சனத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். ஜனாதிபதி தேர்தல் பொறுத்தவரைக்கும் யார் ஆதரித்தாலும் நமது அவர்கள் ஆதரிக்க தயாராக இருந்தால் அந்த ஆதரவை பெறுவதில் தவறு கிடையாது. காமன் வேட்பாளர்னு இல்லை, பிஜேபி வேட்பாளர் இருக்கிறாங்க, காங்கிரஸ் மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து வேட்பாளர் போடுறாங்க. அந்த சூழ்நிலையில் ஏற்கனவே நாங்கள் திமுக காங்கிரஸ் மற்ற கட்சிகள்லாம் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்கள், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அழைத்து தனியாகவும் சரி கூட்டாகவும் சரி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதிமுகவும் ஆதரவு 2-3 கோஷ்டியாக இருக்காங்க. ஆதரவு தர தயாராக இருந்தால் ஆதரவு பெறுவதில் தவறு கிடையாது. 60 நாள் கெடுவு வச்சிருக்காரு தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசு. 60 நாள் அதேமாதிரி இந்த பாராட்டு ஜனாதிபதி தேர்தல், துணை ஜனாதிபதி தேர்தல், இதில் அதிமுகவுடைய வாக்குகள் எம்பி எம்எல்ஏக்களுடைய ஓட்டு பிஜேபிக்கு தேவை. அதனால் அது வரைக்கும் இந்த ஆட்சியை கலையாக விட மாட்டாங்க. கண்டிப்பாக அதுவரை அதிமுக உடைந்திருந்தாலும் பல்வேறு அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி உடைச்சதே பிஜேபி தான், உடைச்சதே பிஜேபி அரசாங்கம் தான். இணைக்க முயற்சிக்கிறதும் பிஜேபி அரசாங்கம் தான். யார் முதலமைச்சர் யார் பொதுச் செயலாளர்னு செட்டில் ஆகாதனால இணைப்பு நடக்கலாம். இப்போ தனித்தனி கோஷ்டியாக வச்சுக்கிட்டு எல்லா கோஷ்டியும் பயன்படுத்த பிஜேபி முயற்சிக்குது.